டியர் ஃபாலோவர்ஸ், இன்றைய தினம் நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மாநில அவை தேர்தல்கள் நடைபெற காத்திருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை 1967 பிற்பாடு கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இந்த இரண்டு பெரும் தலைகளுக்கு மத்தியிலே தான் சுழண்டு கொண்டிருந்தது. பொதுவாக ஜெயலலிதா 6 முறையும் கருணாநிதி 5 முறையும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் பல தசாப்த காலமாக. 2016ஆம் ஆண்டு காலப்பகுதி டிசம்பர் 5 ஜெயலலிதாவினுடைய இயற்கை மரணம் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் வெற்றிடத்தை ஏற்படுத்தி சென்றது என்பதுதான் பெரிய ஒரு விடயமாக இருந்தது. அதிமுக இபிஎஸ் அணி மற்றும் ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா போன்ற பல்வேறு தரப்பினர்களால் பல்வேறு பிரிவுகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஆட்டம் கண்டிருந்தது அரசியல் ரீதியாக. அதன் பிற்பாடு 2018ஆம் ஆண்டு கருணாநிதி இயற்கை மரணம் இருந்தார். அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்ப்பீர்களா என்றால் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் 2021ஆம் ஆண்டு ஆட்சியினை, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினை கைப்பற்றி இருந்தார். தற்போது வரை அவருடைய ஆட்சி தான் போய்கொண்டிருக்கின்றது. இந்த முறை தேர்தலில் பல்வேறு கூட்டணிகளை அமைத்து இந்த இரண்டு பெரும் பிரதான கட்சிகளும் போட்டியிடுகின்றன. அதிமுகவினுடைய சார்பில் பிஜேபி மற்றும் பாமக போன்ற கட்சிகளும், திமுகவினுடைய சார்பில் விசிக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்தியன் யூனியன் போன்ற கட்சிகளும், அத்தோடு காங்கிரஸும் இணைந்திருக்கின்றது திமுகவினுடைய கூட்டணியில். அதே சமயம் தனித்து போட்டியிடுவதாக விஜயினுடைய கட்சி தனித்து போட்டியிடுகின்றது. தமிழர் வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய கட்சிகளும் இந்த களத்திலே குதித்திருக்கின்றன. தேர்தல் களத்திலே பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்று. அண்மையில் கிடைத்த செய்தி ஒன்று, தேமுதிக கூட திமுகவுடன் இணைந்து போட்டியிடுவதாக ஒரு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த முறை தேர்தலிலே திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக காணப்படுவதாக இந்திய அரசியல் களம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், அவர்களுடைய ஒருங்கிணைப்பு அடிமட்டம் தொடக்கம் உயர்மட்டம் வரை வெகு நேர்த்தியான ஒரு ஒருங்கிணைப்புடன் இந்த தேர்தலிலே களம் காண்கின்றார்கள். அதே சமயம் பல்வேறு வகையான கட்சி குளறுபடிகள், பல்வேறு வகையான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியிலே எதிர்கட்சியும் இந்த போட்டியில் அதிமுகவும் பலத்த ஒரு உட்கட்சி பூசல்களுக்கு மத்தியிலே போட்டியிடுகின்றது என்பதுதான் மிக பிரதான பேசு பொருளாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் யாருடைய கட்சி இந்த முறை தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினை கைப்பற்றப் போகின்றது என்று விரைவிலேயே வெளிவந்துவிடும். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நண்பர்களே, இந்த பேஜை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க.